இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்குள் சென்ற கப்பல்கள், விமானங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் மீண்டும் ஒருபோதும் திரும்பி வரவில்லை. காம்பஸ் வேலை செய்யாது, ரேடியோ சிக்னல்கள் மாயமாகிவிடும். அந்த இடம்தான் உலகம் முழுவதும் பயத்தை ஏற்படுத்திய பர்முடா ட்ரையாங்கிள். ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது? இன்று அந்த ரகசியத்தை நாம கண்டுபிடிக்கப் போறோம். பர்மியூடா ட்ரையாங்கிள் என்பது அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கும் ஒரு பெரிய பகுதி. இந்த 3 இடங்களை இணைத்தால் ஒரு ட்ரையாங்கிள் உருவாகும். மயாமி, பர்மியூடா, போர்ட்டோரிக்கோ. இந்த 3 இடங்களுக்கிடையில் இருக்கும் கடல் பகுதிதான் பர்மியூடா ட்ரையாங்கிள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏரியா சுமார் 5 லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ் இருக்கும். ஆனால் இந்த இடம் ஏன் உலகம் முழுதும் ஃபேமஸானது தெரியுமா? ஏனெனில் பல கப்பல்கள் மற்றும் விமானங்கள் இங்கே மர்மமாக காணாமல் போயிருக்கின்றன. ஃப்ளைட் 19 மர்மம். 1945 டிசம்பர் 5 அமெரிக்க கடற்படையின் 5 ட்ரெய்னிங் ஏரோப்ளேன்ஸ் ட்ரெய்னிங் மிஷனுக்கு புறப்பட்டன. இந்த மிஷனுக்கு பெயர் ஃப்ளைட் 19. ஆரம்பத்தில் எல்லாம் நார்மல் தான் இருந்தது. ஆனால் சில மணி நேரங்களில் பைலட் ரேடியோவில் ஒரு மெசேஜ் அனுப்பினார். எங்களுடைய காம்பஸ் வேலை செய்யவில்லை, எங்கே இருக்கிறோம் என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு அந்த விமானங்கள் அனைத்தும் காணாமல் போனது. அவர்களை தேட ஒரு ரெஸ்கியூ ஏரோப்ளேன் அனுப்பப்பட்டது. ஆனால் ஷாக்கிங் விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரெஸ்கியூ ஏரோப்ளேன் கூட காணாமல் போனது. இன்று வரை ஃப்ளைட் 19 என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியாது. பர்மியூடா ட்ரையாங்கிள்ல இன்னொரு மிஸ்ட்ரி இருக்கிறது. பல ஷிப்ஸ் க்ரூ இல்லாம கடலில் வெறுமனே ஃப்ளோட்டிங்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் மேரி செலஸ்ட். இந்த ஷிப் ஓஷன்ல ஃப்ளோட்டிங்காக இருந்தது. ஆனால் ஷிப்ல இருந்த க்ரூ அனைவரும் மாயமானார்கள். ஃபுட் டேபிள்ல இருந்தது. ஷிப் டேமேஜ் ஆகவில்லை, ஆனால் மனிதர்கள் மட்டும் இல்லை. இது இன்னொரு மிஸ்ட்ரி. பல பைலட்ஸ் சொல்லும் ஒரு காமன் ப்ராப்ளம், பர்மியூடா ட்ரையாங்கிள்ல கம்பஸ் சடனா ரொட்டேட் ஆகும். அதாவது டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகிவிடும். இதனால் நேவிகேஷன் தவறிவிடும். சில சயின்டிஸ்ட் சொல்வது அங்கே மேக்னெட்டிக் அனாமலிஸ் இருக்கலாம், அதனால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகலாம். சிலர் நம்புவது பர்முடா ட்ரையாங்கிளில் ஏலியன்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கலாம். அவர்கள் ஸ்பேஸ் கிராஃப்ட் கொண்டு ஷிப்ஸ் மற்றும் பிளேன்ஸை அப்டக்ட் செய்யலாம். இந்த தியரிக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனால் மிஸ்டரி லவ்வர்ஸ் இந்த ஐடியாவை மிகவும் விரும்புகிறார்கள். மற்றொரு தியரி, பெர்முடா ட்ரையாங்கிள் கீழே அட்லாண்டிஸ் நகரம் இருக்கலாம். அட்லாண்டிஸ் என்பது ஒரு அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன். அந்த சிவிலைசேஷன் டெக்னாலஜி இன்னும் ஆக்டிவ் இருக்கலாம். அந்த டெக்னாலஜி தான் ஷிப்ஸை டிஸ்டர்ப் பண்ணலாம் என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் இது மித்துதான். சயின்டிஸ்ட் சொல்வது இன்னொரு எக்ஸ்பிளனேஷன். ஓஷன் ஃப்ளோர் கீழ மீத்தேன் கேஸ் பாக்கெட்ஸ் இருக்கலாம். இந்த கேஸ் சடன்லி ரிலீஸ் ஆகும்போது வாட்டர் டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். ஷிப்ஸ் ஃப்ளோட் ஆக முடியாது, அதனால ஷிப்ஸ் சடன்லி சிங்க் ஆகலாம். இது சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன். அட்லாண்டிக் ஓஷன் வெதர் மிகவும் டேஞ்சரஸ். சடன் ஸ்டார்ம்ஸ், ஹரிகேன்ஸ், ஸ்ட்ராங் கரண்ட்ஸ். இதனால் ஷிப்ஸ் சிங்க் ஆகலாம், பிளேன்ஸ் கிராஷ் ஆகலாம். இந்த காரணம்தான் மிகவும் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். பல சயின்டிஸ்ட்கள் சொல்லுவது பர்மியூடா ட்ரையாங்கிள் என்பது சூப்பர் நேச்சுரல் மிஸ்டரி இல்லை. அது ஹெவி ஷிப் டிராஃபிக், பேட் வெதர், நேவிகேஷன் மிஸ்டேக்ஸ். இதனால் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். அதனால்தான் டிஸப்பியரன்சஸ் அதிகம் இருக்கலாம். இன்று சயின்ஸ் பல எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாலும் ஒரு கேள்வி இன்னும் உள்ளது. ஃப்ளைட் 19 ஏன் காணாமல் போனது? கோஸ்ட் ஷிப்ஸ் ஏன் க்ரூ இல்லாமல் இருந்தது? காம்பஸ் ஏன் சடன்லி சேஞ்ச் ஆகிறது? பர்மியூடா ட்ரையாங்கிள் உண்மையில் ஒரு சாதாரண கடல் பகுதியா அல்லது இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு ரகசியமா? அதை முடிவு செய்வது நீங்கள்தான்.